ஒன்றாம் அதிகாரம் chapter 1, 16ஆம் வசனம். verse 16. ரூத்தின் புத்தகம் The book of Ruth, ஒன்றாம் அதிகாரம் chapter 1, 16ஆம் வசனம். verse 16. எல்லோரும் சேர்ந்து வாசிக்கலாம். Let us all read together. And Ruth said, entreat me not. வாசிக்க சொன்னா எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். Ruth said, entreat me not to leave thee or to return from following thee after, for whither thou goest I go, where thou lodgest I will lodge. Thy people shall be my people, and thy God my God. ஆகவே ரூத் சொல்லுகிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். We are reading here what Ruth have said. அநேகருக்கு இந்த ரூத்தின் சரித்திரத்தை குறித்து அறிந்திருக்கிறீர்கள். Many people will know the history of Ruth. தெரியாதவர்களுக்காக ஒரு சில நேரங்களை எடுத்துக்கொண்டு அதை நாம் தியானிக்கலாம். For those people who doesn't know it, let us meditate for that. ரூத் ஒன்றாம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We are reading in Ruth chapter 1, verse 1. பெத்லெஹேம் என்ற ஊரிலிருந்து ஒரு குடும்பம் கிளம்பி போகிறது. The family is sojourning a journey from Bethlehem. இஸ்ரவேல் நாட்டிலே பெத்லெஹேம் இருக்கிறது. Bethlehem is in Israel. பெத்லெஹேமிலே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தார். The Lord Jesus Christ born in the city of Bethlehem. பெத்லெஹேமிலிருந்து ஒரு குடும்பம் புறப்பட்டு மோவாப் என்ற தேசத்திற்கு போகிறது. From Bethlehem there is a family that sojourn in the country of Moab. தேவனுடைய வீட்டிலிருந்து ஒரு குடும்பம் கிளம்பி அந்நிய தேசத்துக்கு போகிறது. From the house of the God, a family is moving away to a foreign land. பெத்லெஹேம் என்று சொன்னால் house of bread, அப்பத்தின் வீடு. When you say it is Bethlehem, it is meaningful as house of bread. அப்பத்தின் வீடு. It is called as home of bread. தேவன் ஆசீர்வாதத்தின் வீடு. It is the house of the blessing of the Lord. தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கக்கூடிய வீடு. It is the house where the blessing of the God was present. பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் போது உன்னுடைய வீட்டிலே அப்பமும் தண்ணீரும் திராட்சரசமும் நிறைந்திருப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதிப்பார்கள். We read that in the Old Testament we read that whenever the blessing has been said, it has been said like this: in your house that the wine, let the water and the bread be full. அது அப்பத்தின் வீடு. It is called as the home of bread. அப்பத்தின் வீட்டிலிருந்து ஒரு மனுஷன் அங்கே ஒரு தன் குடும்பத்தை அழைத்துக் கொண்டு அவன் மோவாப் தேசத்துக்கு போகிறான். In the home of bread, the family man is taking his family to a foreign land called Moab. மோவாப் எப்படிப்பட்ட தேசம்? How the Moab place is? மோவாப் ஒரு சபிக்கப்பட்ட தேசம். Moab is a cursed nation. மோவாப் புத்திரர் யார்? Who were the sons of Moab? லோத்து அவனுடைய குமாரத்திகள் மூலமாக பிறந்த குழந்தைகள் மூலமாக வந்த வம்சம் மோவாப். The descendants who were born by the Lord were called as the Moabites. லோத்துக்கும் அவனுடைய குமாரத்திகளுக்கும் பிறந்த குழந்தைகள். The children who were born between Lot and his daughters, அவர்கள் தான் மோவாப் புத்திரர்கள். they are called as Moabites. மோவாப் என்றென்றும் சபிக்கப்பட்டிருக்க வேண்டிய தேசம். Moab has always been considered as cursed. மோவாப் அங்கே முழுவதுமாக விக்கிரகங்களை சேவிக்கிற நாடு. Moab is a complete nation that do idolatry. அங்கே விபச்சாரங்கள் நிறைந்திருக்கிற நாடு. There is a complete prostitution. ஒழுங்கின்மை நிறைந்திருக்கிற நாடு. There is no discipline there. Deuteronomy chapter 23 verse 3. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். Deuteronomy chapter 23 verse 3. எட்டவர் வாசிங்கள். அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. And Ammonite or Moabite shall not enter into the congregation of the Lord. அவன் வெறுக்கப்பட்டவன். They have been hated. அவன் சபிக்கப்பட்டவன். They have been cursed. அவன் தேவனோடு ஜனங்களோடு சேராது இருக்கிறவன். He cannot be able to be reconciled with the children of God. அவன் நித்திய அழிவுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறான். They have been considered as those people who have been destroyed. தேவனுடைய நாமத்தை தெரிந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பமானது இந்த அசுத்தம் நிறைந்த நாட்டிற்கு புறப்பட்டு செல்கிறது. The family which has the name of the Lord is going to this unclean land. அப்பத்தின் வீட்டிலிருந்து புறப்பட்டு சபிக்கப்பட்ட தேசத்துக்கு செல்கிறது. From the home of bread to the nation that has been cursed. பாருங்க, இந்த மனுஷனுடைய பேர் என்ன? What is the name of this man? எலிமெலேக்கு. He is called as Elimelech. அவனுடைய மனைவியின் பேர் என்ன? What is the wife of him? நவோமி. அவனுடைய ரெண்டு குமாரர்கள் பேர் என்ன? What are the children of these two? மகளோன் and சில்லோன். One is Mahalon and one is Mahalon and Chilon. பாருங்க, இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். We are seeing this. ஆகவே கணவன் மனைவி, husband and wife, இரண்டு பிள்ளைங்க, 2 children, எல்லாம்
தீர்மானித்துக் கொண்டு They have all decided தேவனை விட்டு புறப்பட்டு செல்கிறார்கள். from the Lord they are leaving. ரட்சிக்கப்பட்ட நாம், We have been saved. தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்ற நாம், We have received the blessings of the Lord. தேவனுடைய சபையிலே வீற்றிருக்கிற நாம், We have been in the church of the Lord. ஒரு சில தாழ்ச்சிகள் காரணமாக But due to some less, நாம் புறப்பட்டு அந்நிய தேசத்துக்கு போகிறோம். we are traveling towards the foreign land. அந்நிய தெய்வங்களை அறிந்து கொள்ளும்படியாக அந்த நாட்டிற்கு செல்கிறோம். We are just going to know about the foreign God. தேவனை புரிந்து கொள்ளாமல் அவரை விட்டு விலகுகிறோம். Without understanding the Lord, we are leaving Him. அப்படி என்றால் செழுமையாக இருக்கலாம் என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். You might be thinking that you can flourish by leaving Him. நான் இங்கே இருந்து நாம் பிழைக்கும்படி அங்கே நம்ம செல்லுவோம். We will go there and live our life there. ஏன் அவர்கள் பெத்லகேம் வீட்டை விட்டு அவர்கள் மோவாபுக்கு சென்றார்கள்? Why they left Bethlehem and went to Moab? ஏன் என்று சொன்னால் அங்கே பஞ்சம் உண்டானது. Why? Because there was a famine there. தேவனுடைய வீட்டிலே பஞ்சம் உண்டானது. There was a famine there in the house of God. தேவனுடைய வீட்டிலே பஞ்சம் நித்திய காலமாக நிலைத்திருக்காது. The famine may not be there everlasting in the house of the God. ஆனால் கொஞ்ச காலம் இருக்கும். Only for few days it will be. அந்த கொஞ்ச கால உபத்திரவத்தை இவர்களால் தாங்க முடியவில்லை. Even those small days they were able to overcome it. மோவாப் செழித்திருக்கிறது. Because Moab is a very flourishing. நான் மோவாபுக்கு செல்லுவேன். So we are going to Moab. இந்த பஞ்சத்தை என்னால் தாங்க முடியாது. I cannot be able to face this famine. தேவன் கொடுக்கிற நெருக்கடிகளை நான் தாங்க முடியாது. I cannot be able to handle the tribulation which the Lord gives. தேவன் கொடுக்கிற உபத்திரவங்களை நான் தாங்க முடியாது. I cannot be able to handle the afflictions the Lord gives. தேவனுடைய கை என் மேல் பலத்திருக்கிறது. The hand of the God is on me. நான் அதையெல்லாம் விட்டு நான் அவருடைய கையிலிருந்து நான் புறப்பட்டு போகிறேன். I am going to leave His hand and go. நான் சுகமாய் வாழ்ந்திருக்க நான் போகிறேன். I am going to live very happily என்று சொல்லி எலிமெலேக் அவன் குடும்பம் சென்றது. Like that the Elimelech family went there. அவர்கள் எவ்வளவு நாள் மோவாப் தேசத்தில் இருந்தார்கள்? How many years they have been in Moab? 10 வருடங்கள் இருந்தார்கள். They have been there for 10 years. அங்கே 10 வருடங்கள் இருந்தார்கள். They have been there for 10 years. இரண்டாம் வசனம் வாசிக்கிறோம். We are reading in verse 2. பாருங்க இரண்டாம் வசனம் வாசிங்கள். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்பிராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். அங்கேயே இருந்துட்டாங்க. They have been there continuously. அவர்கள் உணர்வே இல்லை. They didn't realize it. அந்நிய தேசத்திலே அவர்களுடைய பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு அங்கேயே இருந்துட்டாங்க. They have been in the foreign land learning those things about the foreign people and they have doing there. அவங்க ஆண்டவரிடத்துல திரும்பி வரணும்னு என்ன இல்ல. They have no thought that they have to return to their Lord. இன்று ஒருவேளை உன்னுடைய மனதளவிலே ஆண்டவரை விட்டு நீ விலகி இருக்கலாம். Even maybe today that you might have left from your heart at a distance from the Lord. வருடத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறார். At the last day of this year the Lord is warning you. கர்த்தருடைய வார்த்தை உனக்காக பேசப்படுகிறது. The word of the Lord has been spoken to you. ஒருவேளை நீ சபையில உட்கார்ந்து இருக்கலாம், உன்னுடைய மனதளவிலே நீ கர்த்தரை விட்டு ரொம்ப பிரிந்து இருக்கலாம். You might be in the church now but according to your heart you might be at a very far distance நீ from the Lord. தூரமாக விலகி இருக்கலாம். You might be at a very distant to the Lord. கெட்ட குமாரனை போல தூர தேசத்தில் நீ இருக்கலாம். Like the son, like the prodigal son, you might be at a very distant place. கர்த்தருக்கும் உனக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கலாம். There may not be no relation between you and the Lord Jesus Christ. பிரதர் நான் வாரம் சபைக்கு தானே வரேன். But every week, brother, I have been coming every week to the church. ஆனால் உன்னுடைய உள்ளத்திலே நீ கர்த்தரை விட்டு ரொம்ப தூரம் இருக்கிறாய். And in your heart you are at a far distance from the Lord Jesus Christ. வேளையிலே ஆண்டவர் உன்னோடு உணர்த்துகிறார். The Lord Jesus Christ is telling you before the table. நீ மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் வாஞ்சிக்கிறார். You repent. The Lord wants you to repent. நீ மனதளவிலே ஆண்டவரை விட்டு ரொம்ப தூரம் போய் இருக்கிறாய். From the heart you have been at a very distant to the Lord. ஒருவேளை உன்னுடைய குடும்பத்திலே நீ நடித்துக் கொண்டிருக்கலாம். You might be acting in your family. நாம் கிறிஸ்தவ குடும்பம் என்று சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். You might be thinking that I am a Christian family, I belong to a Christian family. நீ தனித்து அமைதியாக யோசித்து பார்த்திருந்தால் நீ ஆண்டவரை விட்டு எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் உனக்கு உணர்த்துவார். When you think alone and you are staying alone and analyze yourself, you know that you are at a far distance from the Lord. இவர்கள் அங்கேயே இருந்து விட்டார்கள். They were continuously there. அந்த உணர்வே இல்லை. They didn't realize it. மோவாப் தேசமே போதும். They were satisfied with the Moabites. மோவாப் கொடுக்கிற ஆசீர்வாதங்களே போதும். The blessing of the Moabite is enough. அப்படி என்றால் if that is like நீ that, மனம் திரும்பவில்லை என்றால் that means if you are not repentant, உன்னை அடிக்க ஆயத்தமா இருக்கிறார். he is ready to beat you. எங்கே நீ சாவு வரும் என்று இன்னொரு இடத்துக்கு செழுமைக்கு போனாயோ அந்த இடத்துல சாவை கட்டளையிட்டார். When you are worried that the death is here, so you are going to a new place, there the Lord is going to give you death. ஆண்டவர் சொல்றதுல செய்ய முடியாதுங்க. What we cannot do whatever the Lord says. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றதுல செய்ய முடியாது. We cannot be able to say do all the things
things what the Lord Jesus Christ says. இந்த உலகத்துக்கு தகுந்த மாதிரி தான் வாழணும். I can live according to the world. ஆண்டவர் சொல்றது கடினமா இருக்குது. What the Lord Jesus says is a hard thing. என்று சொல்லி செழுமையா இருக்கிறதை நீ தெரிந்து கொண்டால், so like that if you say and you are wanted to go to the flourishing place, அங்கே சாவை அனுப்புவார். that place the Lord will send you the death. அங்க பாருங்க 3ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். Read verse 3. அவர்கள் அங்கே இருந்து விட்டபடியால், since they have been continuously there, மோவாப் தேசத்திலே அவர்கள் இருந்து விட்டபடியால், since they have been continuously there in the country of Moab, பாவத்திலே இருந்து விட்டபடியால், they have been continuously there in the sin, அக்கிரமே போதும் என்று இருந்து விட்டபடியால், they are okay with whatever they are doing. 3ஆம் வசனத்திலே சொல்கிறார், verse 3 he is saying, and Elimelech, Naomi husband died. Elimelech கணவனான எலிமெலேக் மரித்து போனான். He has died. நான் இங்க இருந்த ஆண்டவருடைய வீட்ல இருந்தா நான் செத்துருவேன்னு நினைச்சியா? You have thought that since I am in the Lord house of the Lord I may die. ஆண்டவருடைய வீட்ல இருந்து துன்பங்களை அனுபவிக்கணும்னு நினைச்சியா? Since you thought that you are going to suffer the afflictions in the house of the Lord. மோவாப் தேசத்துல போனா இன்பமா இருப்பான்னு நினைச்சியா? Did you thought that you can go to Moab and ஆண்டவரை விட்டு வெளியே போனா உனக்கு ஆவிக்குரிய மரணத்தை கட்டளையிடுவார். Since you go out of the Lord is going to command you about the death of the spirit. உணர்வதே அடையாதபடி நீ செத்து போவாய். You will die without realizing. ஆண்டவர் விட்டு போனால் முதலில் நடக்கக்கூடிய காரியம் என்ன? If you leave the Lord, the first thing what going to happen is, முதலாவது death. First D is death. மரணத்தை கட்டளையிடுகிறார். First thing the Lord commands you death. ஆவிக்குரிய மரணம் உனக்குள்ள வருகிறது. The death upon for your spirit happens first. அந்த ஆவிக்குரிய மரணம் என்ன சொல்லுது? Death of the spirit what it says? பாவத்தை ரசித்து குடிக்கிறது. It is very favorable with the sins and drinks the sins. தேவனுடைய காரியங்களை ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. Without understanding the blessings of the Lord. பேர் மட்டும் கிறிஸ்துவ பேர் இருக்கு. The name only is Christian name. ஆனால் நான் ஆண்டவருடைய அருமை பெருமைகளை நான் புரிந்து கொள்ள முடியவில்லை. I couldn't able to understand or agree with the favorable things of the Lord. அதுதான் ஆவிக்குரிய மரணம். That is the spirit of death. ஆண்டவரை விட்டு நீ போனினா, since you go away from the Lord, அப்பத்தின் வீட்டை விட்டு நீ போனினா, since you go away from the home of bread, மரணத்தை உனக்கு கட்டளையிடுகிறார். the Lord commands you the death. ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. I'm going to tell you a story now. ஒரு பாக்தாதுல ஒரு ராஜா இருந்தான். There is a king in Baghdad. ஈராக்கின் தலைநகர் பாக்தாத். It is the capital of the country Iraq. இது கதை இல்ல, a fable. It is not a story, it is a fable. புனை கதை. It is a fable. பாருங்க, பாக்தாதுல ராஜா இருந்தான். There is a king in Baghdad. அவனுக்கு மிக பிடித்தமான ஒரு போர் வீரன் இருந்தான். For him there is a favorable soldier. மிக பிடித்தமான போர் வீரன். Very much favorable for him. ராஜாவுக்கு எல்லா காரியங்களும் அவன் செய்து முடிப்பான். He will do all the things for the king. ராஜா கட்டளையிடுகிற எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பான். Whatever thing the king commands. ஒரு நாள் பாக்தாத் தெருவிலே அவன் திரிந்து கொண்டிருந்தான். One day when he was walking in the streets of Baghdad, மார்க்கெட்டுக்கு அவன் போனான். He went to the market. அவன் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திரும்பி பார்த்தான். When he was walking on the street, he turned back. ஒரு இருட்டான உருவம் இருந்ததாம். There was a very dark female. பார்த்தானா. He looked at it. அவன் உற்று பார்க்கும்போது அது அவன் அறிந்து கொண்டானா. When he looked at it, he realized, மரண தூதன். It is the angel of the death. அவன் அதை விட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சான். So he started running very fast away from him. அந்த மரண தூதனும் இவனை பார்த்து வேகமாக நடந்து வந்தான். The angel of the death also started following very fastly. ஒரே கவலை. He got very much sorrowful. அது இருட்டான ஒரு உருவம் இவனை நோக்கி நடந்து வந்தான். A dark image is following him. இவன் வேகமாக ஓடி அந்த ராஜாவின் இடத்துல போனான். He is running very fast to the king. ராஜாவே மரணம் என்னை துரத்துகிறது. Oh king, the death is following me. எனக்கு மிக சிறந்த ஒரு குதிரை தாருங்க. You give me a very good horse. நான் சமாரா தேசத்துக்கு போக வேண்டும். I am going to go to the country of Samaria. நான் அங்கே போய் நான் என்னை ஒளித்துக் கொள்வேன். From there I go and hide myself. தயவு செய்து கொடுங்க. So give me a horse. எனக்கு இந்த மரணமானது என்னை துரத்துகிறது. The death is following me. அவனுக்கு பிடித்தமான போர் வீரனானபடியால் உடனடியாக வேகமாக போகக்கூடிய ஒரு குதிரையை அவனுக்கு தந்தான். Since he is his favorable person, so he gave him a horse that can run very fast. இவன் அந்த போர் வீரன் அந்த குதிரை மேல் ஏறி சமாரா தேசத்துக்கு வேகமாக சென்று விட்டான். Soldier hopped on the horse and ran and ride very fastly to the Samarian country. அவன் போன பிறகு ராஜாவுக்கு தூக்கம் கொள்ளவில்லை. After he left, the king couldn't able to sleep. அவன் மார்க்கெட்டுக்கு திரும்பவும் போனான். He again went to the market street. ராஜாவே போனான். The king himself went. அப்போது அந்த மரணத்தை கண்டுபிடித்தான். That time he saw the death. மரண தூதனை கண்டுபிடித்தான். He saw the angel of death. நேருக்கு நேர் பார்த்தான். Right before him he stand. நேருக்கு நேர் பார்த்து கேட்டான், ஏன் என்னுடைய வேலைக்காரனை நீ பயமுறுத்தின? Right before him he asked, why did you make my soldier frightened? என்னோட வேலைக்காரனை பயமுறுத்துறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? How much boldness you have to make my soldier fright? என்று சொல்லி முகத்தை பார்த்து கேட்டான். Like that he told by facing his face. உடனே மரணம் சொன்னது, the death says, நான் எனக்கு ஒரே ஆச்சரியம்.
I was very much wondered. ஏன் உனக்கு ஒரே ஆச்சரியம்? Why you are wondered? உனது வேலைக்காரனை பார்த்து எனக்கு தான் ஆச்சரியம். Because I was wondered about your soldier. ஏன் அப்படி ஆச்சரியம்? Why you got wondered? நான் இந்த இரவு சமாரா தேசத்துல தான் அவனை பார்ப்பேன்னு எனக்கு தகவல். Now what the news is for me is that I am going to see him in the Samaria. இப்ப பாக்கும்போது இப்பவே இங்க இருக்கறானே. Even now itself he is there. இவன் எப்ப போய் சமாரா தேசத்துக்கு போவான், நான் எப்ப போய் அவனை மரணத்துக்கு உள்ளாக்குவேன்னு எனக்கு தெரியலையே. I don't know when he is going to go to Samaria and how I am going to make him dead. அதனால எனக்கு ஒரே ஆச்சரியம். So I was very much wondered. இவன் எவ்வளவு வேகமா போனாலும் சமாரா தேசத்துக்கு போக முடியாது. Even though how fast he left, he cannot able to reach Samaria. எப்படி இவன் போவான் என்று நான் யோசிச்சு எனக்கு ஒரே ஆச்சரியம். I was thinking how he is going to reach there, so I was wondering. அதனால தான் நான் உத்து பார்த்தேன். So one day I looked him very closely. மரணத்திலிருந்து ஒருவனும் தப்ப முடியாது. No one can escape from death. தேவன் நியமித்த நாளிலே நாம் மரணிக்க வேண்டும். The day when the Lord has appointed for us the death, பசியா இருந்தாலும் பட்டினியா இருந்தாலும் நீ மரணம் உனக்கு வரும்தான். Either it is thirsty or either you are hunger, if there is a death, there will be a death. தேவனை விட்டு முதலாவதாக நீ பிரிந்து போகும்போது உனக்கு ஏற்படுகின்ற காரியம் ஆவிக்குரிய மரணம். If you go away from the Lord, the first thing that is going to happen is this death of the spirit. இரண்டாவதாக degradation. Second thing is அழிவு. நீ ஆவிக்குரிய காரியங்களிலிருந்து நீ குறைந்து அழிந்து போகிறாய். Second thing is that you got degraded by the things that are belonging to the spirit. பாருங்க, இந்த மரணத்தை எலிமெலேக்கு குடும்பத்திலே ஆண்டவர் அனுமதித்தாலும் கூட, even though the Lord have allowed the death in this family of Elimelech, நவோமி அந்த மோவாப் தேசத்தில் இருக்கக்கூடிய ஸ்திரீகளை தன்னுடைய இரண்டு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். The Naomi, the wife, she is getting married. She is going to give the sons of the Moabite for her children. எச்சரிப்பான சத்தத்தை உனக்கு எனக்கு தேவன் கொடுத்தாலும் கூட, even though the Lord gives us the warning sign, மரணத்தை உன்னுடைய வாழ்க்கையில அனுமதித்தாலும் கூட, even though he gives the death to in our life, மனம் திரும்பாமல் உன்னுடைய குமாரத்திகளுக்கும் குமாரனுக்கும் நாம என்ன பண்றோம், அங்கேயே நம்ம பொண்ணு எடுக்கிறோம், பொண்ணு கொடுக்கிறோம். without repenting that we are getting a son and a daughter in that same country. மோவாப் தேசத்திலே எப்படியாவது கால் ஊன்றி விட மாட்டோமா என்று நீ துடிக்கிறாய். You are just trying to make that somehow we can stand in the Moabite. தேவனுடைய அன்பை நீ உணராமல் மோவாபிலே வசிக்க நீ விரும்புகிறாய். Without realizing the love of the Lord, you are willing to stay in the Moab itself. நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம், they took them wives of the women of Moab என்று வாசிக்கிறோம். In the fourth verse we are reading that they took them wives of the women of Moab. மோவாப் தேசத்தில் இருக்கிற ஸ்திரீகளை அவனுடைய குமாரர்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சார். She is going to marry the people of the Moab to their children. மரணத்தை அனுப்பினாலும் கூட நீ உணர்ந்து கொள்ளவில்லை. Even after sending the death, she didn't realize it. ஆவிக்குரிய விஷயத்துல நீ குறைந்து கொண்டே வருகிறாய். You are getting lower and lower in the information about the spirit. அப்ப பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில இந்த degradation நடந்து கொண்டே இருக்கிறது. So in your life the degradation started. முதலாவது மரணத்தை அனுப்பினார். First thing is he sent the death. ஆவிக்குரிய தாழ்ச்சியை உனக்கு அனுப்பினார். Second thing he made you low in the spirit. பாருங்க, disappointment மூன்றாவதாக அனுப்புறார். Third thing is the disappointment. ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றம். Third thing is disappointment followed by disappointment. மோவாப் தேசத்துல இருந்தான்னு சொன்னா உனக்கு ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றம். You are in Moab, there is going to be disappointment. நீ கல்யாணம் பண்ணி சுகமா இருக்கலாம் என்று நினைத்தார். You have been you have thought that you can be happy after getting married. உலக ஜனங்களோடு நம்ம ஐக்கியமா இருந்தாக்க நம்ம சந்தோஷமான ஆண்டவர் வச்சிருப்பார் நினைத்தார். You thought that if you are reconciled with the worldly people, the Lord will give you happiness. மூளை அறிவினால யோசித்து இந்த காரியம், இந்த பிசினஸ் செஞ்சா அது பண்ணா இத பண்ணா நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சார். You have thought that from this business to other business then you can live happily. தேவனுடைய ஆசீர்வாதமே ஆசீர்வாதம். Only the blessings of the Lord is the blessing. உலக பிரகாரமான ஆசீர்வாதம் உனக்கு நித்தியம் கிடையாது, அது அழிவை கொண்டு வரும். The blessing of the world is not the everlasting one, it is going to give you only degradation. பாருங்க, திருந்தாத சமயத்துல அந்த ரெண்டு குமாரர்களே என்ன பண்றாரு? So since you have not repented, both the sons, நவோமி இருந்து ரெண்டு குமாரரையும் மரணத்துக்கு அனுப்புறார். So he is sending both the sons to death. முதலாவதாக குடும்ப தலைவனை எடுத்தார். First is the head of the family have taken. அவன் உணர்ந்து கொள்ளவில்லை. She didn't realize it. மோவாப் தேசத்தில் உள்ள பெண்களை அவர் கல்யாணம் பண்ணாங்க. And they married the women of the Moab. உலக ஜனங்களோடு ஐக்கியமா இருக்க நம்ம விரும்பினோம். She tried to be with the worldly people. திரும்பவும் அவர் என்ன பண்ணாரு? மரணத்தை அனுப்புறார். அதான் டிசப்பாயின்ட்மென்ட். Again he sent again the death, that is called disappointment. இப்பொழுது வெறுப்பு வருகிறது. Now there is a hate. deprivation. There is a deprivation. அங்கலாய்க்கறாங்க. Now they are in deprived. நவோமி நான் என்ன செய்வேன்னு அங்கலாய்க்கறா. Naomi is telling what I am going to do. நீ ரெண்டு மருமகளையும் பார்த்து சொல்ற, நீ உங்க தாய் வீட்டுக்கு போங்க. So she is telling about the two daughter-in-law, you can go to your mother's land. நீ எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே போங்க. Where you came you go back. எனக்கு மிகப்பெரிய துக்கமா இருக்கிறது. I am very much deprived. டிப்ரவேஷன் என்னோட வாழ்க்கையில இருக்கிறது. எனக்கு மிகுந்த துக்கமா இருக்கிறது. இனிமே நான் கல்யாணம் பண்ணி ஒரு குமாரனை பெற்று உங்களுக்கு எப்படி நான்
வந்து கல்யாணம் பண்ணி வைப்பேன். From now onwards, how I am going to marry and get a child and going to marry you. நான் கல்யாணம் பண்ணி ஒரு குமாரனை பட்டாலும் அவர் வளரும்போது நீங்க கழிவு ஆயிடுவீங்கன்னு சொல்றேன். Even if I marry and born a child, by that time you become very old. ஆகவே டிப்ரவேஷன், மிகுந்த துக்கம், டிஸ்ட்ரெஸ், மிகுந்த வேதனை. பாருங்க, இந்த காரியங்கள்லாம் தேவனை விட்டு போகும்போது நடக்கிறது. So these things happen when you go away from the Lord. நீ ஆண்டவரை விட்டு போகவே கூடாது. You should not go away from the Lord. பரவாயில்லை, நீ வருத்தத்தை ஆண்டவர் அனுப்பினாலும் சரி. Let it be okay if the Lord sends you the harm. யோபை பாருங்க, யோபுக்கு நடந்த துக்கத்தை போல நமக்கு யாருக்கா நடக்குமா? Anything happened to you like what happened to Job? எல்லாவற்றையும் யோபுவின் இடத்திலிருந்து எடுத்தார். So he have removed all the things from Job. எடுத்தார், பிள்ளைகளை எடுத்தார், அவன் சொத்து சம்பத்தை எல்லாவற்றையும் எடுத்தார். Wife, children, wealth, all the things the Lord have taken. ஆனால் யோபு சொல்கிற வார்த்தை என்ன? What Job said? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். The Lord gave me and the Lord took it from me. கர்த்தருடைய நாமம் புகழப்படத்தக்கதாக. The name of the Lord get be blessed and honored. ஒரு நாளும் கர்த்தரை விட்டு போகல. Even a single day he have not left the Lord. உன்னுடைய வாழ்க்கையில வியாதி, மரணம், எதை கொடுத்தாலும் நீ கர்த்தரை விட்டு போக கூடாது. Whatever, either it might be a disease or whatever thing the Lord gives you, you should not leave the Lord. இதுதான் தீர்மானம். This is the determination. இதுதான் தீர்மானம். This is the determination. எந்த விதமான பசியா இருந்தா கூட நம்ம போக கூடாது. Whatever hunger it might be, we should not leave the Lord. அன்பை விட்டு எது பிரிக்க கூடும்? What thing can separate us from the love of the Christ? மரணமோ, வியாகுலமோ, துன்பமோ, துக்கமோ, பசியோ, நிர்வாணமோ, வருகாலமோ, நிகழ்காலமோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்ம பிரிக்க முடியாது. Death or disease or present or past or hunger or anything cannot separate from me from the love of the Lord. அவர் எதை கொடுத்தாலும் சரி, அவர் கையை சுருக்கினாலும் சரி, அவரோட தான் இருக்கணும். Whatever thing he gave or whether he hide his hand, he should be with the Lord. யோபு சொல்கிறான், அவர் என்னை மரணத்துக்குள்ளாக என்னை அனுப்பினாலும் கூட நான் அவருடைய நம்பிக்கையா இருப்பேன். Job says that even if he sends me to the death, I will be in hopeful with the Lord. இந்த விதமான விசுவாசம் இருக்குதா? Whether we have this kind of faith. ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து ஆண்டவரை விட்டு போறோமா? If there is some small tribulation, we are leaving the Lord. ஜெபம் பண்ணாம இருக்கிறோமா? And many times whether we are not ஆண்டவரை தேடாம இருக்கோமா? whether we are not searching the Lord, வசனங்களை படிக்காம இருக்கோமா? whether we are not reading the verses, ஆண்டவரை வெறுக்கிறோமா? whether we are hating the Lord, அப்படி இருக்க கூடாது. we should not be like that. இந்த குடும்பத்தை போல இருக்க கூடாது. We should not be like this family. எலிமெலேக் குடும்பத்தை போல இருக்க கூடாது. We should not be like the Elimelech family. மரணத்தை அவர் அனுப்புவார். He will send the death. நீ அவரை விட்டு போனா மரணத்தை கூட நீ மரணத்துக்குள்ளாக செல்வாய். If you go away from the Lord, he is going to send you to the death. எல்லா ஆவிக்குரிய தாழ்ச்சிகளும் டிகிரேடேஷனும் வரும். He is going to make you lowly in the spirit and also give you degradation. டிப்ரவேஷன் வரும். உங்களுக்கு மிகுந்த வருத்தம் உண்டாகும். டிசப்பாயின்ட்மென்ட் வரும். உங்களுக்கு மிகுந்த வேதனை உண்டாகும். அந்த ஜனங்களுடைய காரியங்களிலே அவரோடு கூட நீ ஈடுபட்டு டிஃபைல்மென்ட் வரும். So you will become together with this family and you get defiled. எத்தனை விதமான டி சொல்லிருக்கேன் பாருங்க. How many D's I have told you now? எத்தனை விதமான காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துறார். How many things the Lord is telling here? டெத் வரும். First is death, degradation வரும். degradation, deprivation வரும். deprivation, disappointment வரும். disappointment, defilement. எத்தனை விதமான காரியம் வரும். How much kind of things the Lord says here? மரணம் வரும். First is death, ஆவிக்குரிய தாழ்ச்சி வரும். second is deprivation, ஆவிக்குரிய வறட்சி வரும். third is disappointment, deprivation வரும். the வேதனை மிகுந்த வேதனை துக்கம் உண்டாகும். அந்நிய காரியங்களால் நீ அசுசிப்படுவாய். You will become unclean because of foreign things. அசுசிப்படுவாய். You will be defiled. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடு. You can take today a decision. ஆண்டவருடைய பந்திக்கு முன்பாக வந்திருக்கிற இன்றைக்கு வருடத்தின் கடைசியா வந்திருக்கிற இன்றைக்கு ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை எடுக்க சொல்றார். Today the last day of the year before you are going in before the table, let us take a decision. கடந்த காலம்லாம் போகட்டும். Let the past go as past. எப்படியே இருந்தோம். That we may be like whatever we are. தீர்மானம். Today you are going to take. இன்றைய தீர்மானம். Today you are going to take a decision. தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாக யோசித்து தீர்மானம் எடுக்கணும். Before taking a decision, think and decide. ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு Lord says, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், Lord Jesus Christ says, ஒரு கட்டடத்தை கட்டும் முன்பாக before you construct a building, உட்கார்ந்து sitting, எவ்வளவு காசுகள் செலவு பண்ண வேண்டும், how much it has to be spent, இதற்கு வேலையாட்கள் கிடைப்பார்களா, whether the work people will be there, இதோட பிளான் என்ன, what is the plan, இதெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லிருக்கார். the Lord says here, ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு முன்பாக before constructing a ஒரு building, மனுஷனான உட்கார்ந்து எவ்வளவு செலவாகும்னு அவன் என்ன பண்ணணும், செலவை குறித்து முதலாவதாக அவன் வந்து assess பண்ணணும். He should assess that how much it is going to take for expenditure. அப்புறம் தான் அவன் கட்டணும். Only then he should start the building. அப்ப அவனுக்கு அவமானம் வராது. That time he won't be shameful. செலவை பத்தி கேவலப்படாம நீ பாட்டு கட்டடத்தை பாதி கட்டிட்டீனா, without worrying about the expenditure, if you have constructed half of the building, போற வரமா என்ன பண்ணுவான், what the people who are going away say that பாதி கட்டடமா நிக்கிறதை பார்த்து பரிகாசத்துக்குள்ளாகும். They will tell you about that the half of the building, பரிகாசத்துக்குள்ளாகும். they will make you they will
They will just tease you about that building. பாருங்க இப்படி கட்டினானே பாதியில நிக்குதே. You have constructed like that, but how it is still half. பாருங்க அது குறித்து யோசித்து பிறகுதான் கட்டணம் கட்டணும். Only after thinking you should construct the building. இன்னொரு உதாரணம் சொல்றார். I tell you another example. ஒரு ராஜா இன்னொரு நாட்டை நோக்கி படையெடுத்து போகும்போது he is going to wage a war against another king. அவனுடைய படைபலத்தை குறித்து யோசிக்கணும். You should think about the soldiers there. போய் ஜெயிக்க முடியுமான்னு யோசிக்கணும். You should think whether we can overcome him. அப்புறம் தான் படையெடுத்து போறோம். Then he should go and wage a war. தனக்கு அவமானம் வராதபடி இதெல்லாம் செய்யணும்னு சொல்றார். These things he has to do without having him shame. தீர்மானம் எடுங்க. Today you take a decision. நான் ஆண்டவரை தான் பின்பற்றுவேன். I will follow one ஆண்டவரை தவிர வேறு தெய்வம் இல்லை. There is no other god other than the Lord. இன்னைக்கு தீர்மானம் எடுக்க போறீங்களா? Whether you are going to take a decision. Before determination you have to deliberate yourself. இந்த ஒதியை எடுக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் உங்களை சோதித்து பார்க்க வேண்டும். You have to discuss yourself. நீங்கள் உங்களுக்குள்ளே ஆராய்ந்து கொள்ள வேண்டும். இதை குறித்து யோசிக்க வேண்டும். So you have to think about this. தீர்மானம் எடுத்தனா அது கடைசி வரை காப்பாற்றணும். You should, when you take a decision, you should maintain it till the last. அவர் கொடுத்தாலும் கொடுக்க வேண்டாம்னு அவரை நான் உண்மையாய் பின்பற்றுவேன். Whether he gives or not gives, I will completely and truly follow him. அவர் எல்லாவித கடினமான காரியத்துக்குள்ளாக என்னை அனுப்பினாலும் கூட நான் அவரை உறுதியாய் பின்பற்றுவேனா? Even though whatever toughest thing he has given to me, whether I will follow him. அந்த விதமான தீர்மானத்தை இன்றைக்கு எடுக்க வேண்டும். That's a kind of decision you have to take today. பந்தியிலே வந்திருக்கிற நாம் இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். Before we participate in the table, the Lord wants us to have this decision. பாருங்க எலிமெலேக் தவறான முடிவு எடுத்தான். Elimelech have taken a wrong decision. ரூத் தவறான நவோமி தவறான முடிவு எடுத்தார். Naomi have taken a wrong decision. எலிமெலேக் அப்பத்தின் வீட்டை விட்டு சபிக்கப்பட்ட மோவாபுக்கு போகலாம் என்று தவறான முடிவு எடுத்தார். Elimelech have taken a wrong decision that he can leave the home of the bread to the nation of Moab. நவோமி என்ன முடிவு எடுத்தார்? What Naomi have taken decision? இங்கே தங்கி விடலாம் என்று சொல்லி தன்னுடைய குமாரர்களுக்கு குமாரத்திகளை கொண்டார். She thought that I can stay here itself so that he married his sons for the daughters of Moab. மோவாப் தேசத்தில் தங்கிடலாம். So I can stay here in Moab itself. அங்க அவளும் ஒரு தவறான முடிவு எடுத்தார். She also have taken a wrong decision. அவளுடைய மருமகளாகிய ஓர்பா தவறான முடிவு எடுத்தார். Even the Afra who was the daughter-in-law, she also taken a wrong decision. வாசியுங்கள் 15ஆம் வசனம். Let us read verse 14ஆம் வசனம். 14ஆம் வசனம். அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். சத்தமிட்டு அழுதார்கள். யார் அழுதார்கள்? They lifted up their voice and wept again. யார் அழுதாங்க? Who are they? They cried. அவன் மருமக்கள்மாராகிய ஓர்பாலும் ரூத்தும் என்ன பண்ணாங்க? அழுதாங்க. The daughter-in-law Orpah and Ruth have cried. ஏன் அழுதாங்க? Why they cried? அவளோட மாமியார் சொல்றா நீங்க உங்க தாய் வீட்டுக்கே போங்க. The mother-in-law is saying that you go back to your homeland. என்னுடைய பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். Because my children have died. உங்களுடைய கணவன்களாகிய என்னுடைய பிள்ளை இறந்து விட்டார்கள். Your husbands, my sons have died. இப்பொழுது நீங்க உங்க வீட்டுக்கு போங்க. Now you can go back to your home. என்று சொல்லும்போது உரத்த சத்தமிட்டு ரெண்டு பேரும் அழுதாங்க. They said that they lifted up their voice and wept again. அப்புறம் ஓர்பா என்ன பண்ணா? And Orpah what she did? மாமியாரை முத்தமிட்டுட்டு and Orpah kissed her mother-in-law. போயிட்டு வர மாமியாரேன்னு சொல்லிட்டு I am leaving mother-in-law and she left. ஆனால் இந்த ரூத் என்ன பண்ணா? What Ruth did? அவளை கெட்டியா பிடிச்சிட்டா. She behold her very tightly. she clave unto her என்று போடப்பட்டிருக்கிறது. It has been written as both, but Ruth clave unto her. வாசிங்க அந்த வசனத்தை. ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனால் ரூத் அவளை விடாமல் பற்றிக் கொண்டார். ரெண்டு காரியம் செய்ய முடியும். So two things we can do. நம்ம அவரை முத்தமிட்டுட்டு காட்டி கொடுக்கலாம். One thing you can kiss him and betray him. பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் காட்டி கொடுத்தது? So who have betrayed Lord Jesus Christ? Judas. அப்படி கை நீட்டி காட்டி கொடுத்தானா? He pointed him and betrayed him. மறைந்து கொண்டு காட்டி கொடுத்தானா? He hid himself and betrayed him. என்ன பண்ணா? How he betrayed? நேரா வந்து முத்தம் கொடுத்து he went and kissed him. முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். He kissed and betrayed him. நீ உங்க வீட்டுக்கு போமா. You go to the home. இதெல்லாம் சரி வராது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவெல்லாம் பின்பற்றுறதெல்லாம் சரி வராது. By following the Lord Jesus Christ may not be right. அப்படி நம்ம சொல்லும் பொழுது when we say like this, வருத்தத்தோட ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போயிடுறோமா? whether we are kissing with very sorrow and leaving. அநேகர் ஆண்டவருக்கு ஒரு முத்தத்தை கொடுத்து நீரும் என்ன ஆண்டவர் தான் சொல்லி முத்தத்தை கொடுத்து என்ன பண்றாங்க? அவர் விட்டு போயிடுறாங்க. Many people will kiss the Lord and they leave him. ஆனால் இந்த ரூத்தை பார்க்கிறோம். When we look at Ruth, எப்படி அவரை கெட்டிமா பிடிச்சிட்டா? she have claved him. clave unto her. She claved unto her. டியூட்டரானமி உபாகமம் 4:4 வசனம். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எடுத்து சீக்கிரம் வாசிங்க. Deuteronomy chapter 4 verse 4. ஆனாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றிக்கொண்ட நீங்கள் எல்லாரும் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறீர்கள். தேவனை பற்றிக்கொண்டவர்கள் என்ன பண்றாங்க? And he did eat that they cleave unto the Lord your God are alive every one of you this day. யாரெல்லாம் தேவனை நீங்கள் பற்றிக்கொண்டு இருக்கிறீர்களோ, overall you cleave unto the Lord your God. தேவத்தை யாரெல்லாம் விடாப்பிடியா பற்றிக்கொண்டு இருக்கிறீர்களோ, overall get cleaved with the Lord your God. நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள்
இருக்கிறீர்கள். You are alive. நீங்கள் மரணம் அடைவதில்லை. You won't be died. நீங்க ஆவிக்குரிய மரணம் அடைவதில்லை. You won't be died of the spirit. பாவத்தில் விழுந்தாலும் பிழைத்திருப்பீர்கள். Even if you fall for the sin, you will alive. He will resurrect you. உங்களுக்காக பரிந்து பேசுவார். He will recommend for you. ஒரு பாவம் செய்வோமானால் கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவர் பரிந்து பேசுகிறார். Even if you committed a sin, the Lord recommends for you. அதனால் நித்திய ஜீவன் உங்களுக்கு உண்டு. That's why you will have an everlasting life. அவரை பற்றிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர் வாழ்வீர்கள். Whoever get cleaved unto the Lord, God will be alive. ஜீவன் அடைவீர்கள். You will get the life. நீ யாரெல்லாம் அவர் பற்றிக் கொண்டிருக்கிறாயோ Are you get cleaved to the Lord? எந்த காரியத்திலும் நான் அவரை விட மாட்டேன். But whatever situation, I won't leave him. அங்கிள் அடிக்கடி சொல்லுவாரு. Uncle will say always. குரங்கு குட்டி குரங்கு எப்படி பிடிச்சிக்குது? Like the young monkey, how it holds. கெட்டிமா அவன் தாயை பிடிச்சிக்குது. It holds his mother very tightly. ஒருவேளை அந்த குரங்கு குட்டி குரங்கு கீழே விழுந்துருச்சுனா if the young monkey falls off, தாய் சேர்த்துக்காதுன்னு சொல்றாங்க. the mother won't take like that, he says. ஆகவே அப்படி ஒரு கெட்டிமா மரத்துக்கு மரத்துக்கு தாவும். So like that it jumps from one tree to other tree. Clave unto its mother. அது மிகவும் கெட்டியாக அந்த தாயை பிடித்துக் கொள்ளும். அந்த விதமா ஆண்டவரை பிடிச்சுக்கிறோமா? Like that are we holding the Lord. உபாகமம் 10:20. Deuteronomy chapter 10 verse 20. 10:20. Deuteronomy chapter 10 verse 20. கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றிக் கொண்டிருந்து அவரை சேவித்து பயந்து பற்றிக் கொண்டிரு. Thou shalt fear the Lord thy God, him that shall they serve, and to him thou shalt thou cleave. 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். Chapter 11 verse 22. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரை பற்றிக் கொண்டிருக்கும்படி நான் உங்களுக்கு அவருடைய வழியிலெல்லாம் நடந்து to walk in all his ways, அவரை பற்றிக் கொண்டிருக்கணும். and to cleave unto him. தீர்மானம் எடுத்துட்டீங்களா? Whether you have taken the decision. எல்லா சூழ்நிலையிலும் உன்னை பின்பற்றி At all the situations I will follow you. எல்லா சூழ்நிலையிலும் பின்பற்றி At all the situations I will follow you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது When the Lord Jesus Christ was in this world, திரளான ஜனங்கள் அவரோடு வந்தார்கள். multitude of people came here. அநேகர் அவர் விட்டு போனார்கள். Many people have left him. சீடர்களை பார்த்து அவர் கேட்கிறார். So the disciples he asked, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா? are you also willing to go away from me? The Lord is saying, if you want to go, you can go. போல 12 சீடர்கள் அவர் விட்டு போல. The 12 disciples have not left him. அவர்கள் பற்றி கொண்டே இருந்தாங்க. They were cleaved to him. அவர் எங்க போனாலும் அவர் பின்தொடர்ந்து wherever he went, they followed him. ஆகவே மற்றவர்கள் ஓமையாய் சொன்ன காரியங்களை So for the others, what he have told as a phrase, அவர்களை தனியா கூப்பிட்டு he called them separately. அதற்குரிய விளக்கத்தை அவர் சொல்லுகிறார். He have told them very clearly. Explain him. நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிறாயா? Are you the children of God? அப்படி என்றால் நீ அவரை பற்றி கொண்டு இருக்கணும். If you are, then you should cleave him tightly. இன்றே தீர்மானம் செய். Today is the day of to decide. ரூத் சரியாக தீர்மானம் செய்தார். Ruth have taken a right decision. ஓர்பா செய்தது போல அவர் தனது மாமியாரை முத்தமிட்டு அவர் போய்விடவில்லை. Unlike Orpah who kissed her mother-in-law and left. மாமியார் எங்க போனாலும் கூட போனார். Wherever the mother-in-law left, she was following. அந்த விதமான தீர்மானம் உன்னால எடுக்க That kind of decision can you able to take? உபாகமம் 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Deuteronomy chapter 30 verse 19. 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் உபாகமம். Deuteronomy chapter 30 verse 19. ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ரெண்டுத்தையும் வைக்கிறார். மரணத்தையும் ஜீவனையும் வைக்கிறார். He have kept two things, the death and the life. இப்பொழுது நீ ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் கேட்கிறார். The Lord is asking you to take the life. ஒரு மனுஷன் ரெண்டு காரியங்களுக்கு சேவை செய்யக்கூடாது. No man can be servant for the two masters. இது எங்க பார்க்கலாம்? மத்தேயு 12:30 பார்க்கிறோம். We are seeing this in Matthew chapter 12 verse 30. வாசிங்கள். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். Matthew chapter 6 verse 24. வாசிங்கள். இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ரெண்டு எஜமானுக்கு வேலை செய்ய முடியாது. No man can serve two masters. ஆண்டவரை வச்சுக்கிற மற்றவங்களையும் வச்சிருக்கார். I can keep also the Lord but also the others. இது மாதிரி செய்ய முடியாது. We cannot do like this. பஸ்ல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். In the buses we are saying எம்மதமும் சம்மதம். every religion is okay. எம்மதமும் சம்மதம். Every religion is okay. அங்க முஸ்லிம் படத்தை வச்சிருக்கான். They kept the religion of Muslim. நடுவுல இந்து படத்தை வச்சிருக்கான். In between Hindu. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து படத்தை Next the Lord Jesus has been crucified. எல்லாரும் எனக்கு ஒண்ணுதான். All are same for us. அது மாதிரி இருக்கவே முடியாது. We cannot be like that. அவன் சொல்ற வாதம் நல்லதா தான் தெரியுது. It might be looking like good for us. நாங்க உங்களை வச்சுக்க, நீங்க எங்களை வச்சீங்க. He is saying that I also keep yours, you also keep ours. நீனும் நானும் ஒன்று இல்ல. You and me are not same. உனது தெய்வம் எனது தெய்வம் ஒன்று இல்ல. Your God and my God are not same. என்னோட தெய்வத்தை உன்னோட கூட வைக்க முடியாது. I cannot keep my God with your God. சத்தவர்களோட ஜீவிக்கிற தேவனை வைக்க முடியாது. I cannot keep the living God with the God that have died.
தேவனை மண்ணோடு ஒப்பிட முடியாது. I cannot compare the God of the gods with the sand. ஜீவிக்கிற தேவனை கல்லோடு ஒப்பிட The முடியாது. living God I cannot compare with the stone. ஜீவிக்கிற தேவனை யாரோடு ஒப்பிட The முடியாது. living God I cannot compare with no one. நீ இத ஜீவனை நீ நேசிக்கணும் இல்ல மரணத்தை நேசிக்கணும். You have to either love the life or the death. நான் உங்களையும் வச்சுக்கிற ஆண்டவர்னா ஒத்துக்க மாட்டார். You cannot say that I also keep you. The Lord won't accept it. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். Matthew chapter 12 verse 30. அடுத்த வாசிங்க. என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். என்னோட இராதவன் எனக்கு விரோதியாய் இருக்கிறான். One who is not with me is against me. வாசிங்க. என்னோட சேர்க்காதவன் சிதறடிக்கிறான். One who is not with me has been spread away. என்னோட இராதவன் என்ன சொல்றாரு? One who is not with me விரோதியா இருக்கிறான். is against இந்த me. வசனம் ரொம்ப ஆழமான வசனம். This is a very deep verse. ஆண்டவரே நான் உங்க பக்கமா நான் வரல. The Lord, I am not going to come with you. நான் பிசாசு பக்கமாவும் போல. I am not going to the side of the devil. ரெண்டுக்கும் நடுவாக நான் இருந்துக்கிறேன். I am going to be in between them. அப்படின்ற ஒரு கதையே கிடையாது. There is no story like that. அவர் பக்கமா இல்லைனா If you are not with him, நீ அவருக்கு விரோதி தான். now you are against him. ரெண்டு பேருக்கு நடுவுல நான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. You cannot say that I will be between both. பாருங்க அந்த ட்வின் டவர்ஸ் இடிக்கப்பட்ட பொழுது அமெரிக்கால When the twin towers have been destroyed in America, அமெரிக்கா ஒரு டிக்ளரேஷன் பண்ணான். the US have declared one thing. Who are all with us? யாரெல்லாம் நம்மோடு இருக்கிறார்களோ, என்னோட கூட யாரெல்லாம் இருக்கிறீங்க? who are all with us. அப்படி நீங்க இல்லன்னு சொன்னாங்க. You are not with us. எனக்கு எதிரானவன்னு சொன்னான். You are against me. இந்த வசனத்தை வச்சு தான் சொன்னார். By with this verse only he said, எனக்கு ஆதரவா இல்லனா if you are not with me, நான் நடுநிலை வைக்கிறேன். I am between both. நான் நடுநிலையா இருக்கறேன். I am going to be between both. அப்படின்ற ஒரு கதையே கிடையாது. There is no story like that. நீ ஆண்டவரோட இல்லனா If you are not with the Lord, ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ உன்னை எதிரா தான் பாப்ப. the Lord is going to see you as against him. நடுநிலையான காரியம் ஒன்றுமே இல்ல. He cannot make you as a between both. ஒரு சுவிட்ச் எடுத்துங்க. You can take a switch. இப்படி ஆன் பண்றோம். You can switch on. இப்படி ஆஃப் பண்ணாக்க லைட் நிக்குது. It will, if you switch off it, the light is off. நடுவுல வச்சாக்க என்ன ஆகும்? What will happen if you keep it in between? ஒன்னு ஆஃப் ஆகுது இல்ல ஆன் ஆகும். Either it will get on or it will off. நடுவுல ஏதாவது இருக்குதா? Whether anything is there in the நடுவுல வச்சினா blink ஆகி நிக்குதா? whether if you keep the switch in between, whether it is blinking, எரிஞ்சு நிக்குதா? whether it is blinking, ஆன் பண்ணா ஆன் ஆகும். if it is on, it is on. நடுவுல வச்சா ஒன்னு ஆஃப் ஆகுது இல்ல ஆன் ஆகும். Even if you keep it in between, it is considered as off. எரிஞ்சு நிக்காது. It won't be blinking. அது போல தான் நீ ஆண்டவர் பக்கம் இல்லனா That is why like that, if you are not with the Lord, எதிரான ஆளு. you are against the Lord. ரெவெலேஷன்ல பார்க்கிறோம். We are reading in Revelation. வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன சொல்றாரு? Revelation what the Lord says. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்க முடியாது. You cannot be either warm or you cannot be cold. நீ ஒன்னு அனலா இல்லனா குளிரா இரு. Either you become warm or you become cold. என் பக்கமா இருந்தா வெளிய போ. Either you come to my side or you go away. நான் வெதுவெதுப்பா இருப்பேன்னு சொல்ல முடியாது. I can't say that I will be in between. வெதுவெதுப்பா இருந்தா என்ன நடக்கும்? What if you are in warm? என்ன நடக்கும்? What will happen? வாந்தி பண்ணி போடுவார். He will vomit. பாத்தீங்களா? ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். The Lord will vomit. வாந்தி பண்ற போறது எவ்வளவு அசுத்தமான வார்த்தை பாரு. How unclean is the அருவருப்பான வார்த்தை பாரு. how unclean that vomit is. ஒன்னு இன்டேக் பண்ணுவாரு. One way he will take. இல்லனா துப்பிடுவார். Then he will vomit. அதெல்லாம் வானான்னு சொல்ல மாட்டார். He won't say that I won't want. நாம எப்படி எடுத்துக்கிறோம் பாரு. How we are going to take him? அவரை அண்டி கொள்ளணும். We should hold him. நாம அவர் பக்கமாவே இருக்கணும். We should be on his side. இல்லனா சொன்னா அவருக்கு எனிமி ஆயிடும். Otherwise we will become enemy of him. விதமான தீர்மானத்தை நாம எடுக்கணும். That kind of decision we should take. ரூத் அந்த விதமான தீர்மானம் Ruth எடுத்தா. have taken that kind of decision. ஓர்பாளை போல முத்தமிட்டு அவள் போக விடாது. Like Orpah, he have not kissed the mother-in-law. எலிமெலேக்கை போல தவறான முடிவு எடுக்கவில்லை. Like Elimelech, she have not taken a wrong decision. நவமியை போல தவறான முடிவு எடுக்கவில்லை. Like Naomi, she have not taken a wrong decision. சரியான முடிவு She எடுத்தாள். have taken a very right decision. அவள் யோசித்து முடிவு எடுத்தாள். She thought it and analyzed it and அவள் taken a decision. தீர்மானமாக முடிவு She எடுத்தாள். very strongly decided அந்த it. முடிவு என்ன? What was that decision? ஆண்டவர் போகிற பக்கமாக நான் போவேன். I am going to go according to the way of the Lord Jesus Christ. பின்பற்றி போவேன். I am going to follow the Lord Jesus Christ. ஆண்டவரை பின்பற்றி போகிறோமா? That we are going to follow the Lord. Lord's direction will be step in. நாம் ஆண்டவருடைய திசையை நோக்கி பயணித்துக் கொள்கிறோமா? அவர் எந்த டைரக்ஷன்ல போறாரோ அந்த டைரக்ஷன்ல நாம் அவர் எந்த திசையில் போகிறாரோ அந்த திசையில நாம் போகிறோமா? பாருங்க அவர் சொல்றா 16ஆம் வசனம். Verse 16 she is saying. வாசிங்க. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். இது வந்து determination. This is called determination. தீர்மானம். This is determination. இது தீர்மானம். This is determination. இத குறித்து இனிமே பேசாத. I don't speak again like this. உன்னை விட்டு போன்னு சொன்னா நான் போக மாட்டேன். If you say that leave me, I won't leave. நான் உன்னை பற்றி கொண்டு இருக்கிறேன். I will behold you. உறுதியான தீர்மானம் எடுத்தாள் ரூத். She has taken a very strong decision. நாம் அப்படிப்பட்ட உறுதியான தீர்மானம் எடுத்திருக்கோம். That kind of decision. என்ன உறுதியான தீர்மானம்? What decision is that? அவளை பற்றி கொண்டு இருந்தாள். She clave unto her. கிறிஸ்துவாகிய ஆண்டவரை பற்றி கொண்டு இருப்பது. To clave with
with the Lord Jesus Christ. தீர்மானம். That is a determination. தீர்மானம் எடுத்தாவிட்டதா? She have taken, whether you have taken determination. யோசித்து எடுத்தா. She thought and taken determination. அது சரியான தீர்மானத்தை Ruth எடுத்தா. have taken a very correct determination. அந்த தீர்மானத்தின் எடுத்தின் விளைவாக Now after the result of the determination, சரியான டைரக்ஷன்ல போறா. she is walking in the very right direction. நீ எங்கே போவாயோ நான் அங்கே வருவேன். Wherever you are going, I am going to follow you. whither thou goest I will go. நீ எங்கே செல்கிறாயோ அங்கே நான் உன்னை பின்தொடர்வேன். எங்கே அவர் போகிறாரோ எங்கே என்னை வழிநடத்தி போகிறாரோ நான் அங்கே போவேன். Wherever the Lord goes, I will follow him. தீர்மானம் எடுத்தவர் சொல்ல வேண்டியது. The determination, whoever taken the determination have கடினமான பாதையாக இருந்தாலும் சரி, even a tough or a hard path, எந்த விதத்துல நடத்தினாலும் சரி, wherever path you make me walk, வசதியாக வசித்தாலும் சரி, whether you make me as rich, என்னை யாரெல்லாம் ஏச்சி பேசிகளை பேசினாலும் சரி, whoever has scolded me, whatever it is, எந்த வழியா ஆண்டவர் போறாரோ, whatever way the Lord walks, நான் அந்த வழியா போவேன். I will walk in that way. பாருங்க அந்த தீர்மானம், that kind of determination, அந்த தீர்மானம், that kind of determination, whatever direction he goes I will go, I will follow. எந்த திசையில் அவர் போனாலும் அந்த திசையில் நான் அவரை பின்தொடர்ந்து அவரை பின்னாடி செல்வேன். அவரை பற்றி கொண்டிருப்பது, holding him. அடுத்த காரியத்தை பாருங்க. Next thing is, வாசிங்க. let us read. நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். நீ தங்குற இடத்துல நான் தங்குவேன். Where thou lodge I will lodge. It speaks of dependence. அது அவருடைய சார்ந்துதல், அவரை சார்ந்து இருப்பதை குறிக்கிறது. அவரை சார்ந்து இருப்பது, to depend on him. நீ எங்க தங்குறியோ அங்க தான் தங்குவேன். Where thou lodges I will lodge. ஆண்டவர் எங்க தங்குறாரோ அங்க நான் தங்குறது. Where the Lord decides where you have to also lodge. பாருங்க நான் ஆண்டவரோடு கூட ஒன்றாக இணைவது. So just you are getting reconciled with the Lord. அவரே சார்ந்து இருப்பது, to depend completely on the Lord. ஆண்டவரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை உனக்கு இருக்கிறதா? Whether you are having a life that depends on the Lord. அழைத்து போற வழியில் நீ போகிறாயா? Whether are you going on the way where you walk. ஆண்டவரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை உனக்கு இருக்கிறதா? Whether you are having a life that you are depending on the Lord. ரூத்தினுடைய தீர்மானத்தின்படி அவர் போகிற வழியிலே போனால், according to Ruth's determination, if you go by the way of the Lord, அவரை அண்டிக் கொண்டிருந்தால், if you are dependent with the Lord, எங்க தங்குறாயோ அங்கதான் நான் இருப்பேன். where the Lord is I will lodge. அந்த விதமான தீர்மானம், that kind of determination. மூன்றாவதாக வாசிக்கிறோம். third thing is, வாசிங்கள். என்னுடைய ஜனம் உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இப்பொழுது என்ன சொல்றா? what she says, உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், thy people shall be my people. உன்னுடைய தேவன் என்னுடைய thy God my God. இதுதான் complete devotion. இதுதான் முழுமையான அர்ப்பணிப்பு. அர்ப்பணிப்பு, complete devotion. ஆண்டவர் மீது இருக்கக்கூடிய பயபக்தி, the complete fearfulness for the Lord. இப்போ ஒரு முடிவு எடுத்தா. now she have taken a decision. உன்னுடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள், those the people shall be my people. உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், thy God my God. பாருங்க இந்த விதமான தீர்மானம், this kind of determination. தீர்மானத்தை அடிக்கடி மாத்திரமா, whether we are changing the determination often, வரும்போது இவர் யார் தெய்வம் இல்லைன்னு சொல்லி மறுக்கிறோமா, whether you are just repenting, whether you are resisting the God, எந்த வித சூழ்நிலையிலும் இவர்தான் தெய்வம் என்று அறிக்கையிடுறோமா, whatever circumstances, whether you are confessing that he is my only God, என்னுடைய தெய்வம், your God is my God, உன்னுடைய ஜனங்க தான் என்னோட ஜனங்க, your people shall be my people. சபையில வந்து தேவனை ஆராதித்து தேவனுடைய ஜனங்கள் தான் என்னுடைய ஜனங்க, coming here and worshiping the Lord, those people are my people. பாருங்க இப்போ எங்க தாயார் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு அவரோட சொந்தக்காரங்க எல்லாரும் விட்டுட்டு என்ன சொன்னாங்க தெரியுமா ஒரு வார்த்தை? after my mother have been saved, after leaving all her relatives, what she said, you know, தேவனுடைய பிள்ளைங்க தான் என்னோட சொந்தக்காரங்க, the people of the God are my relatives. she kept it in a letter and spirit. அவர்கள் அந்த எழுத்துப்பூர்வமாகவும் ஆவிபூர்வமாகவும் அதை ஒத்துக்கொண்டார்கள். பாருங்க அதை வந்து அவர் விட்டு மீறவே இல்லை. she have not crossed it. அவங்களோட சொந்தக்காரங்க கூப்பிட்ட எந்த விசேஷத்துக்கு அவங்க போல. she have not gone for any functions where the relatives come. எந்த விஷயத்திலும் மிங்கிள் பண்ணல. for any ways she have not mingled with the relatives. அவங்களுடைய பிள்ளைகளுக்கு தான் சொந்தக்காரங்களை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கல. for her children she have not married for the relatives. யாரு சொந்தக்கார சபையார் தான் சொந்தக்காரங்க நினைச்சாங்க, அவங்க சொந்தத்துல தான் கொடுத்தாங்க, சபைக்கு தான் கொடுத்தாங்க. she thought the people in the church are her relatives, so she took the people from the church for the children. ஜாதி பார்க்கல, வசதி பார்க்கல, படிப்பு பார்க்கல, எதையும் பார்க்காம அவளுடைய சொந்த ஜனமான தேவனால் மீட்கப்பட்டவர்களுக்கு தான் அவளுடைய பிள்ளைகளை கொடுத்தாங்க. she have not thought about anything about the race or culture or tradition. she just looked about the people of the God. இவர்கள் தான் என்னுடைய ஜனங்கள், without saying anything, these are the people, these are my relatives. இவர்கள் வணங்குற தெய்வம் தான் என்னுடைய தேவன். the people whom they are worshiping is my God. ரூத்தை போல முடிவு செய்தார். she have taken a decision like a Ruth. அதன்படியே செய்தார். like that she was. அதன்படியே அவருடைய பிள்ளைகளை வளர்த்தார். like that she growed up her children. மகத்துவமான காரியம். how great thing is that. சொல்லுவது எளிதான, செய்வது கடினம். it is very easy to tell, but it is difficult to follow. சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல். there is a thing, it is very easy for all of us to say, but it is very difficult to follow it. சொல்லிய வண்ணம் செயல், அறியவாம் ரொம்ப கஷ்டம். it is very difficult to follow what we have said. பாருங்க அவர்கள் செய்து முடித்தார்கள். she have completed
completed it. இப்போது இந்த சபையார் என்னுடைய ஜனமாக மாறிவிட்டது. The church people are my relatives. இந்த சபையார் என்னுடைய சொந்தக்காரங்க. These churches are the people of the churches are my relatives. அப்படி மாறணும். Like that we should change. அந்த தெய்வத்தை அப்படி பணியணும். We should worship the Lord like that. மோவாபில போய் பொண்ணு எடுக்க கூடாது. Not like getting a daughter from Moab. மோவாபில போய் புருஷனை தேட கூடாது. Not with getting a husband from Moab. எலிமெலேக்கும் நவோமியும் தவறான முடிவு எடுத்தார்கள். Elimelech and Naomi have taken a wrong decision. ரூத் வந்து சரியான தீர்மானத்தை Ruth எடுத்தார். have taken a very right decision. பாருங்க தன்னுடைய எல்லா ஆவி உடல் பொருள் எல்லாத்தையும் தேவனுக்கு அர்ப்பணித்தார். She have completely given her soul and her flesh and her body to the Lord. முதலாவது தீர்மானம் செய்தார். Thus she determined. அதன்படியே she walked in the direction of Christ. அவர் ஆண்டவருடைய திசையை நோக்கி பயணித்தார். She completely dependent on Christ. முழுமையாக ஆண்டவரை சார்ந்து கொண்டார். Her full devotion is towards Christ. அவருடைய முழு அர்ப்பணிப்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்தது. Her full dedication is towards Christ. அவருடைய முழு அர்ப்பணிப்பும் ஆண்டவரிடத்திலே இருந்தது. So determination followed by direction. முதலாவதாக தன்னுடைய determination முதலாவது அவருடைய தீர்மானம். Determination followed by direction. முதலாவதாக தீர்மானத்தின்படி அவர் வழியிலே திசையிலே நடந்தார். Direction is followed by dependence. இரண்டாவது திசையை நோக்கி அவரிடத்தை சார்ந்து கொண்டார். Dependence is followed by devotion. மூன்றாவது அவரை சார்ந்த பின்பு அவரை பணிந்து கொண்டார். Devotion is followed by full dedication towards the Lord. நான்காவது பணிந்து கொண்ட பிறகு அவரை முழுமையாக சார்ந்து கொண்டார். எவ்வளவு பெரிய தீர்மானம். How great determination is this? பாருங்க அடுத்த வசனம் வாசிங்க. Now what is the next verse says? 17வது வசனம் verse 17. நீ மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றார். பாருங்க அதோட இன்வால்வ்மென்ட் பாருங்க. மரணமே தவிர உன்னை விட்டு பிரிக்க முடியாது. எங்க மரணிக்கிறியோ அங்க மரணிப்பார். How great is her involvement and see that where thou diest will I die. இது டெஸ்டினியை பத்தி பேசுது. இது அவருடைய எதிர்காலத்தை குறித்து சொல்கிறது. இந்த உலக வாழ்வை முடித்து போகிற காரியத்தை குறித்து சொல்கிறது. It is telling about the future after completing the life of this world. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் the partakers of heavenly calling, holy brethren, the partakers of heavenly calling. எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் பரம அழைப்பிற்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்தவான்களே. பரம அழைப்பு, holy heavenly calling, பரலோக வாழ்வு, heavenly life, பரிசுத்தவான்களே, holy brethren. worshipல வாசிச்சோம். We are reading in worship. ஆராதனை வேளையிலே during the worship பரிசுத்தவான்களா மாற்றினார். he have converted as a saints. எபிரேயர்ல 3ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We are reading in Hebrews chapter 3. பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, holy brethren, partakers of heavenly calling. அந்த டெஸ்டினி, அந்த எதிர்காலம், மரணிக்கும் பொழுது கண்விழிக்கும் பொழுது பரலோகத்திலே இருப்பது, after the death you are opening your eyes in the heaven, பரிசுத்தவான்களோடு இருப்பது, to be staying with the saints, தேவனோடு இருப்பது, to be with the God, ஆட்டுக்குட்டியானவரோடு இருப்பது, to be with the shepherd, எல்லா பரிசுத்தவான்களோடு ஆண்டவரை சேர்ந்து பாடுவது, along with all the saints singing and rejoicing unto the Lord. டெஸ்டினி மரணம் வரும்போது நான் அவரோடு கூட இருப்பேன். After the death I will be with the Lord. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை How great blessing is this. பாருங்க ரூத்தின் தீர்மானம் எவ்வளவு பெரிய காரியத்தை. How great the determination is of Ruth. ரூத் மிகப்பெரிய ஒரு தீர்மானத்தை எடுத்தார். Ruth have taken a very big determination. அந்த தீர்மானத்துக்கு முன்பாக அவள் யோசித்தாள். Before the determination she thought herself, என்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நான் போக மாட்டேன். I am not going back to my old life. மோவாபுக்கு போக மாட்டேன். I am not going back to Moab. அசுத்தமான வாழ்க்கைக்கு போக I மாட்டேன். am not going to live an unclean life. என்ன பழைய சங்கட பழைய காரியங்கள் என்னை ஆட்கொள்ளாது. The old things may not overcome me. நான் பழைய காரியத்துக்கு நான் போக மாட்டேன். I won't go to the old things. நான் கர்த்தரை பின்பற்றுவேன். I will follow the Lord. கர்த்தருடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள். The people of the Lord is my people. வழி என்னுடைய வழி. His way is my way. சரியான தீர்மானத்தை That எடுத்தாள். was a very right determination. அவள் யார் அவ? Who was she? தேவனுடைய பிள்ளை அவ. Whether she is the child of God. She is a Moabite woman. தேவனை பற்றி அறியாதவள். She doesn't know the Lord. சபிக்கப்பட்டவள். She was cursed. சரியான தீர்மானத்தை எடுத்தாள். She have taken a very right decision. ஆனால் எலிமெலேக்கும் நவோமியும் யார்? Elimelech and Naomi, who are they? தேவனுடைய பிள்ளைகள். They are the children of God. எலிமெலேக்குக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? What is the meaning of Elimelech? Do you know? God is my king. தேவனே என்னுடைய ராஜாவா இருக்கிறார். தேவன் என்னது ராஜா. God is my king. எலிமெலேக் என்றால் தேவன் என்னது ராஜா. The meaning of Elimelech is God is my king. அவனுடைய வாழ்க்கையில தேவன் ராஜாவா இருக்காரா? Whether the Lord was with him in his life as a king. அவர் ராஜாவா வைக்கல. He have not kept him as a king. அவனுடைய நாமத்தை அவனுடைய பேருக்கு ஏற்ப அவன் நடக்கல. He has not lived according to his name. நவோமி என்றால் என்ன அர்த்தம்? What is the meaning of Naomi? இனிப்பானவள். Sweet. Sweet.
Naomi என்றால் இனிப்பானவள். அவளுடைய வாழ்க்கை ஸ்வீட்டா இருந்ததா? Her life is like sweet. அவளே சொல்றா என்ன நவோமி என்று அழைக்காதீங்க. She herself says that don't call me as Naomi. Call me as Mara. You can call me as Mara. மாராவை போல கசந்த வாழ்வு எனது வாழ்வு. Like the life of Mara, her life is also full of bitterness. எலிமெலேக்குடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ராஜாவாக அவன் அங்கீகரிக்கவில்லை. Elimelech have not considered God as his king. ரூத்தினுடைய வாழ்க்கை அங்கே சுகமாக இருக்கவில்லை. நவோமியோட வாழ்க்கை, The life of Naomi is not like very comfortable. ஆனால் ரூத் மோவாபிய ஸ்திரீ அவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக மாறினது? How the life of Ruth, the Moabite woman, was turned to. அவளுடைய வாழ்க்கை முடிவெடுத்தாள். She have taken a decision. அவளை பின்பற்றி வந்தாள். She followed her. அவள் தேவனை சார்ந்திருந்தாள். She was dependent to the Lord. தேவனுக்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்தாள். She completely devoted to the Lord. இந்த மாதிரியான வாழ்க்கையை நாம் செய்ய முடியுமா? Whether we can live a life like this. அந்நிய ஸ்திரீ, a foreign woman, தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கப்பட்டாள். she has been reconciled with the kingdom of the God. சரித்திரத்தில் கடைசியாக வாசிக்கிறோம். We are reading in the Ruth book of Ruth at the last. போவாஸுக்கு ரூத்துக்கு யார் பிறந்தா? Who have born for Boaz and Ruth? ஓபேத். ஓபேத்துக்கு யார் பிறந்தா? Who was born for Obed? ஜெசி. Jesse. ஜெசிக்கு யார் பிறந்தா? Who was born for Jesse? David. அப்ப ரூத் யாரு? So who is Ruth? தாவீதோட கொள்ளு பாட்டி. The great mother of David. பாருங்க, மோவாபிய ஸ்திரீ, a Moabite woman, தேவனுடைய lineageல வரா. She has been present in the lineage of the God. தேவனுடைய வம்சத்திலே சேர்க்கப்பட்டார். She has been in the descendants of the generations of the Lord. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Matthew chapter 1 verse 5. அத மாத்திரம் வாசிங்க. You can read Matthew chapter 1 verse 5. சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். Gospel according to Matthew chapter 5 chapter 1 verse 5. சல்மான் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். பாத்துங்க, ரூத்தினிடத்திலே அங்க என்ன பண்றா? போவாஸ் ஓபேத்தை பெற்றான். And Boaz began to Obed of Ruth. பாருங்க, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. It was the lineage of the Lord Jesus Christ. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச Gospel வரலாறு. according to Matthew 1 is completely telling about the lineage of the Lord Jesus அங்கே Christ. அந்நிய ஸ்திரீயாகிய ரூத்துக்கு இடம் There கொடுக்கப்பட்டிருக்கிறது. was a place for this foreign woman Ruth. இது அந்நிய ஸ்திரீ அழிவுக்கு நேராக போக வேண்டியவள். She is a woman, the foreign woman have to go to be destroyed. அவள் சபிக்கப்பட்டவள். She was cursed. இப்பொழுது ஆண்டவருடைய இந்த ஜீனியாலஜியிலே இணைக்கப்பட்டிருக்கிறாள். Now she has been taken into the genealogy of the Lord. வம்ச வரலாற்றிலே Now she இணைக்கப்பட்டிருக்கிறாள். has been taken into account of the genealogy. காரணம் என்ன? What is the reason? ஒரு தீர்மானம் எடுத்தாள். The decision, the தேவனை determination. பின்பற்றுவேன் என்ற I தீர்மானம். will follow the Lord. That தேவனை is சார்ந்திருப்பேன் என்ற I தீர்மானம். will be dependent with the Lord. That தேவனுக்கு determination. முழு இருதயம் முழு ஆத்மாவை அர்ப்பணித்த Whole ஒரு heart, with the தீர்மானம். whole soul, with the whole mind, I will be following the Lord. தேவனுடைய ஜனங்களே என்னுடைய ஜனங்கள் என்ற The தீர்மானம். people of the Lord is my people. இன்றைக்கு கூட நாம் அந்த விதமான தீர்மானம் Today எடுக்கிறோம். also we have to take that kind of determination. தீர்மானம் எடுக்காம போக முடியாது. We cannot go without taking a determination. ஆண்டவர் சொல்கிறார், எனக்கு நீ தீர்மானம் என் பக்கமாக நீ சாரவில்லை என்று சொன்னால் நீ எனக்கு எதிரியாக The இருக்கலாம். Lord says that if you are not on my side, then you are against me. நீ எனக்கு சத்ருவாக எண்ணப்படுவாய். You will be an enemy to me. ஒரு தீர்மானம் எடுக்கணும். You should take a இந்த determination. காரியத்தை நான் வருகிற வருடத்திலே நான் செய்வேன். These things I am going to follow in this new புதிய year. வருடம் பிறக்க போகிறது. In this new year, the new year going to born. நான் இந்த தீர்மானத்தை I எடுத்துட்டேன். am going to take this determination. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் மரணமே ஆகிலும் நான் உம்மை பின்பற்றுவேன். Even the death comes, I will follow you, Lord. நீர் எனது தெய்வம். You are my God. உமது ஜனங்கள் எனது ஜனங்கள். Your people are my people. நான் அந்நிய ஜனங்களோடு பிணைக்கப்பட மாட்டேன். I won't involve with the foreign people. என்னுடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு உம்மை With the whole நேசிப்பேன். heart, with the whole mind, with the whole soul, I love you, Lord. நீர் என்ன சொல்கிறீரோ அதுபடி கேட்டு நடப்பேன். Whatever you say, I will follow you, Lord. ஒரு தீர்மானம் எடுப்பியா? Whether you will take this one decision, தீர்மானம் எடுக்க முடியுமா? this one determination can you ஒரு take? தீர்மானம் உன்னுடைய ஆயுள் காலத்தை மாற்றுகிறது. This one determination is going to change your days of life. Destiny. Your destiny. One determination will change your destiny. ஒரு தீர்மானம் உங்கள் ஆயுள் காலத்தை மாற்ற போகிறது. ஓர்பா அதை இழந்து போனாள். Orpah have lost it. அவள் ஜனத்தோடு போனாள். She left along with her children. சபிக்கப்பட்டு போனாள். She has been cursed. ஆனால் நாம் எப்படி? How we were. நித்திய தீர்மானம். We are going to take an everlasting decision. தீர்மானம். The truthful determination. ஆண்டவரை நேசிக்கிற The தீர்மானம். determination that is going to love the Lord. பின்பற்றுவேன் என்ற தீர்மானம். Follow him. அப்படிப்பட்ட தீர்மானம் That எடுக்க. kind of determination can be taken. நீ அவருக்கு எதிராக இருக்க போறியா?
Are you going to against him? இல்ல அவரை சார்ந்து வசிக்க போறியா? Are you going to be with him? உன்னை பார்த்து கேட்கிறார். He is asking you. திருமணமாக இருக்கிறவங்க அநேகர் உண்டு. Many people are going to get married. அவன் மோவாப் தேசத்துல போய் நீ திருமணம் பண்ணி கொள்ள போகிறாயா? Are you going to get married with the people in Moab? பிசினஸ் தொடங்குறவங்க அநேகர் உண்டு. There are many people who are going to do a business. நீ அந்நியரோடு பிணைக்கப்பட போகிறாயா? Are you going to get involved with the foreign people? உனது நேரத்தை எல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்காமல் வேறு யாருக்கோ கொடுத்து கொண்டிருக்கிறாயா? Without giving the time to the Lord, are you giving to somebody else? அப்படி நீ கொடுக்க கூடாது. You should not give like that. அதிக நேரங்களை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். You have to give more time to the Lord. Full devotion is towards the Lord. உங்களுடைய முழு நேரமும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும். அப்படி உன்னிடத்தில் கேட்கிறார். Why he is asking you? ஏனென்றால் அவர் தனது ஜீவனை உனக்காக கொடுத்திருக்கிறார். Why? Because he has given his life for you. அதனால் உன்னிடத்தில் That is why he is asking you. பாருங்க, நரகத்தை குறித்து ரொம்ப வேதனையான காரியங்கள் போடப்பட்டிருக்கு. About hell, there are many things have been written. அன்புள்ள தேவன் ஏன் நரகத்துக்கு நம்ம அனுப்புகிறார்? Why the loving God has to send us to the hell? மன்னிச்சு விட்டுற கூடாதா? Why can't he forgive us? குர்ஆன்ல வசனங்கள் இருக்கிறது. There are many verses in Quran. குர்ஆன்ல என்னதுமா சொல்லப்பட்டிருக்கு? What was written in Quran? எவ்வளவு பாவம் செய்யறானோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் ஆண்டு நரகத்துல இருந்து பின்னாடி என்னது எங்க எடுத்து போயிடுறான்? Based upon the amount of sin what you have done, you can stay a few days in heaven. இல்ல நரகம், few days in hell, அப்புறம் ஒன்னு பரலோகத்துக்கு கொண்டு போய்டுவார். few days in heaven. பாருங்க, நீ செய்ததுக்கு தக்க பலனை நீ நரகத்துல அனுபவித்த பிறகு உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போய்டுவார். Based upon the sins which you have done, after getting the punishment in hell, then he will take you to heaven. இது நரகத்துக்கான காரியத்தை குறிக்கப்பட்டிருக்கிறது. This has been written about the hell. ஆனா வேதம் குறிக்கப்பட்டிருக்கிறது. What the Bible says, everlasting condemnation, நித்திய ஆக்கினை தீர்ப்பு. நரகத்துல நீ சதாகாலம் இருக்க வேணும். நீங்க throughout you have to stay in hell. once போனாலும் திரும்ப முடியாது. Even if you go for once, you cannot return back. பரலோகத்துக்கு போனா நித்தியகாலமான ஒரு சுகமான வாழ்வு. Even if you go to the heaven, there will be an everlasting joy. The Bible says, ஆண்டவர் சொல்லுகிறார், the Lord says this, அந்த நித்திய வாழ்வை உனக்கு தருவார். that everlasting life the Lord is willing to give to you. Take your determination. ஏனென்றால் அவர் தன் ஜீவனை கொடுத்தார். Because he has given you the life. அந்த தீர்மானத்தின்படி, according to that determination, போகிற வழியில நீ போனா, you should follow the way of him. அவரை நீ சார்ந்து வாழ்ந்தால், if you are dependent on him, உன்னுடைய முழு இதயத்தையும் முழு ஆத்மாவோடு அவர் நீ நேசித்தால், with your whole heart and with your whole soul, if you love him, அவர் அந்த வாழ்வை உனக்கு தர ஆயத்தமாக he is ready to give you that life. தீர்மானம் செய்யாத இந்த இடத்தை விட்டு போக கூடாது. You should not leave this place without determining it. If you are not for him, you are against him. நீங்கள் அவருக்கு இல்லை என்றால் நீங்கள் அவருக்கு எதிராக இருக்கிறீர்கள். மத்தேயு சுவிசேஷம் 12:30 இப்படி நாம் வாசிக்கிறோம். We have read in Matthew chapter 12 verse 10. ஒரு அதிர்ச்சிகரமான வாழ்க்கை. It is a very shocking thing. நீ அவரை விட்டு எங்கேயும் போக முடியாது. You cannot leave anywhere away from him. அவரை எதிர்த்து நீ போராட முடியாது. You cannot fight against him. என்னை விட்டுடுங்க ஆண்டவரே நீ சொல்ல முடியாது. You cannot tell leave me Lord. நீ அவரோடு கூட இருக்கணும். You should be with him. அவரோடு கூட இருப்பது எவ்வளவு இன்பமான வாழ்க்கை. How happy and how joyful it is to be with him. வாழ்க்கைக்கு தான் நம்ம அழைக்கிறார். For this life he is calling us. தீர்மானம் எடுத்தாச்சா? Have we taken the determination? முழு நேரத்தை கொடுப்போமா? Let us give us the time to the Lord. முழு நேரத்தை கொடுப்போமா? Have we give us time to the church? வரலாமா? Whenever the church calls can we come? சபையில இருக்கும்போது எல்லாவித ஒழுங்கோடு கூட இருக்கலாமா? When we are in the church, are we with the full discipline? பாருங்க, ஒழுங்கோடு கூட சபையில இருக்கணும். We should be with the full discipline in the church. பேசிக்கிட்டுலாம் இருக்க கூடாது. We should not talk during the church. ஆராதனைக்கு வந்தாக்கா ஆராதனை சத்தத்தை தவிர வேற எந்த சத்தமும் we are in the worshiping time, the worshiping sound only should be here. வர வர அதிக வேற சத்தம்லாம் கேக்குது. Now the other sounds have been here. அப்படிலாம் இருக்கவே கூடாது. That kind of sound should not be here. ஆண்டவருடைய நாளிலே கர்த்தருடைய நாளிலே வேறு காரியங்கள் இருந்தா அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வீட்டுக்கு வரணும். On the day of the Lord and the day of the God, if very another things are there, we should leave those things and come to the house of the Lord. இதெல்லாம் தீர்மானம். These are all determination. இந்த தீர்மானத்தை எடுத்தவர்களாக by taking this determination, பத்தியில பங்கு let us participate in this table.